இந்த நபரு மிகப்பெரிய புத்திசாலி. ஏன்னா இவர் தான் AK-47 துப்பாக்கியை உருவாக்கியவர். இவர் அதை உருவாக்கி ஒரு இரும்பு ட்ரம்ல மண்ணை கொட்டி டார்கெட்ல சிங்கிள் ஷாட் வச்சு பாக்குறாரு. அதுவும் பர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணுது. அதுக்கப்புறம் மல்டி ஷாட் அடிச்சு பாக்குறாரு. அதுலயுமே ஒரு புல்லட் கூட மிஸ் ஆகாம எல்லா புல்லட்டும் கரெக்டா டார்கெட்டை போய் அடிக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி வந்து இவர் பர்மிஷன் இல்லாம இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போகும்போது கூட நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தான் போறாரு. ஏன்னா அவர் உருவாக்கின துப்பாக்கி ரொம்ப பர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. நம்ம ஹீரோவை நேரா ஒரு கர்னல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா அவருமே ஒரு கன் டிசைனர் தான். அவர் நம்ம ஹீரோ கிட்ட அந்த கன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை பார்த்த உடனே அவரு இந்த வருஷம் ஆனுவல் வெப்பன் டிசைன் காம்படிஷனுக்கு நம்ம இந்த கன்னை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த காம்படிஷனுடைய ரூல்ஸ் என்னன்னா முதல்ல கன்னை தண்ணியில முக்கி எடுத்து ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் மண்ணுல போட்டு எடுத்து ஷூட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வேற ஒரு கன்னை முதல்ல தண்ணியில முக்கி எடுத்து ஷூட் பண்றாங்க. அது நல்லாவே ஷூட் பண்ணுது. அதுக்கப்புறம் மண்ணுல போட்டு பெரட்டி எடுத்து ஷூட் பண்ணி பார்த்தா அது ஒர்க்கே ஆகல. அதனால அந்த கன்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய கன்னை தண்ணியில முக்கி எடுத்து ஷூட் பண்றாங்க. அதுவும் பர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணுது. கடைசில இந்த கன்னையும் மண்ணுல போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஷூட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோவுடைய கன் மட்டும் ரிப்பேரே ஆகல. பர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணுது. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இதுதான் AK-47. இதை உருவாக்குனவர் பேரு கலாஷ்னிகாவ்.